தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, சனிக்கிழமை இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. இன்றைக்கு ஆராதனையில் இறைவார்த்தையில் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். புதியதை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நாளுக்குரிய செய்தி காத்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று பணிக்க போகிறார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறைவார்த்தை 5:44 மத்தேயு நற்செய்தி. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். என்ன சொல்றாருன்னா, லவ் தி அதர். எல்லாரையும், உங்க பகைவரையும் சேர்த்து. நல்லவர்களை அன்பு செய்வது எளிதல்ல. அதுக்காக நீங்க கிறிஸ்தவராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யாரு வேணா நல்லது செய்யறவங்கள நேசிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பகைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவனுக்கும் ஆண்டவருடைய அன்பு தேவைப்படுது. அவனுக்கு ஆண்டவருடைய ஜெபம் தேவைப்படுகிறது. அவனுக்கோ அவளுக்கோ இந்த இறை அன்பு இல்லாததால் அவன் தீமையில் இருக்கிறான், அவன் பகைமையில் இருக்கிறான், அவன் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அல்லது செய்து கொண்டிருக்கிறாள். எனவே பிரியமுள்ள அன்பு மகனே, மகளே, உன் பகைவரிடமும் அன்பு கொள்வாயாக, அன்பு கூறுங்கள். உங்கள் துன்புறுத்துவோருக்காக உலகம் என்ன சொல்லும், துன்புறுத்துவோர்கிட்ட போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, துன்புறுத்துவோரை பார்த்துப்பாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பொதுவா உன்னை அடிக்கிறானா திருப்பி அடி. ஆனா கடவுள் என்ன சொல்றா பாருங்க, இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். யாருக்காக? உனக்காக அல்ல, உன்னை துன்புறுத்துவோருக்காக. அப்பனா அவன் துன்புறுத்துகிறான் ஏனென்றால் அவனிடம் இறைவன் இல்லை. தான் தவறு செய்கிறேன் என்பதை அறியாமல் செய்கிறான். அவன் உன் சகோதரன், அவன் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறான். நீ ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ அவனுக்காக ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீயும் வாழ்வாய், அவனும் வாழ்வான், அந்த ஆசீர்வாதம் இணைந்து உன்னோடு வரும் என்கிறார். இப்படி ஒரு போதனையை வேறு எந்த மதத்திலும் வேறு யாரிடம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மட்டுமே பார்க்க வேண்டும். இதுதான் பிறர் அன்பு, இதுதான் அடுத்தவரை நேசிப்பது. எனவே புதுமையை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அடுத்தவரை நேசி என்ற செய்தியோடு இன்றைக்கு இறைவன் வருகிறார். நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் ஆராதனையில் உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்கள் தேவைகளை எல்லாம் வைத்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைத்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க அப்பா, எங்களோடு வாங்க ஆண்டவரே. இந்த சனிக்கிழமை இன்றைக்கு நற்செய்தி பாருங்க, புதுமை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு புதுமையை தருகிறார். என்னன்றைக்கு நற்செய்தி என்றால் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 to 17 வரை உள்ள இறை வார்த்தையில, பழைய ஆடையில புதிய துணியை விட்டு போட மாட்டாங்க. புதிய ஆடையில நடுவில் கிழிஞ்சிருச்சுன்னா பழைய துணியை எடுத்து ஒட்டு போட மாட்டாங்க. புதுசுனா புதிய ஆடையில் தான் தைப்பாங்க, ஒருவேளை அது கிழிந்தது என்றால். அதான் ஆண்டவர் சொல்கிறார், புதுமையை தேடுகிற பொழுது உன்னுடைய பழமையிலிருந்து விட்டு வெளியில வா. பழைய தோற்பைகளில் ஒரு புதிய மதுவை தயாரிக்கிறாங்க. அந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த மதுக்கள் எல்லாம் ஊற்றி வைப்பார்கள், திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பார்கள். அது புதிய மது தயாரிக்கிற போது புதிய அதற்குரிய இடத்துல தான் வைப்பாங்க. பழைய தோற்பையில புதிய மதுவை ஊற்றினால் ஏற்கனவே பழைய தோற்பை அது பலவீனமாக இருக்கும், அது பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும், அது எளிதில் கிழியக்கூடியதாக இருக்கும். புதியதை தாங்குகிற அளவிற்கு பழைய தோற்பை அதற்கான திடம் இருக்காது, அது அவ்வளோ சக்தி நிறைந்ததாக இருக்காது. எனவே புதியதை புதியதுக்குள் வைக்கணும். அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ இந்த ஆண்டவரை அடையணும்னு நினைக்கிற, ஆண்டவருடைய அருளை அடைய வேணும்னு நினைக்கிற, ஆண்டவருடைய கிருபையை அடைய வேணும்னு நினைக்கிற அப்படின்னா உன் பழையதை விட்டுட்டு வா, வந்து ஆட்ட மன்னிப்பு கேளு. அப்ப பழையதெல்லாம் எடுத்து போடுங்க, நீ புதுசா நீ காண்ப, புதியதை நீ காண்பாய். நீ பழையதிலிருந்து விட்டு விலகி வா. ஒரு கதவை மூடினால்தான் மறு கதவு திறக்குங்க. நீங்கள் ஒரு கதவை மூடினால் மறு கதவு திறக்கும். உங்கள் பாவ கதவுகளை மூடுங்கள், உங்கள் தவறான செயல்பாடுகளுக்குரிய கதவுகளை மூடுங்கள். உங்களுக்கு அடிக்கடிமாய் கோபம் வருகிறது அல்லவா, அதையெல்லாம் வைத்து மூடுங்கள். அன்பு என்று வாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க.
அப்பா நீங்க தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரால் முடியாத ஒன்றுமில்லை. நீங்க ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கிற பொழுது நடக்கும். நீங்கள் ஜெபத்தில் வைத்து முயற்சி எடுக்கிற பொழுது அது மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்க எதில போராடிட்டு இருந்தாலும், எது நடவாமல் இருந்தாலும், எது தள்ளி போய் இருந்தாலும் ஒப்பு கொடுத்து கேளுங்க, அவர் மாற்றுவார். ஒப்பு கொடுத்து கேளுங்க, அவர் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்து கேளுங்க, உங்க வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமாய் மாறும். புதியது உங்க வாழ்வில் இன்றே நடக்கும். நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் வேதனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் கிருபையால் நாங்கள் வாழ ஆண்டவரே, உங்க வல்லமையிலே நாங்கள் வாழ ஆண்டவரே, இந்த இரக்கத்துல நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தாய் மரியாள் ஜெபத்துல வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கமெண்ட்ல அனுப்பப்படுகிற ஒவ்வொருடைய தேவைகளும் என்னவெல்லாம் வேண்டும் என்று செபிக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவே உமது கிருபையால் நம்புகிற பிள்ளைகளே அனைத்தும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையான இறைக்கிருவில் நீங்கள் வாழ்வீர்கள். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.